Hi friends, welcome to Itzy Innovative Crafts. இன்னைக்கு நம்ம ஷாசார் ஹேர் ஆயில்னு ஒரு ஹேர் ஆயிலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, இது என்னோட ஓன் ரிவ்யூ. நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நான் கொஞ்ச நாளாக இந்த ஆயில் ஷாசார் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு. யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இவங்கக்கிட்ட வந்து ஹேர் ஆயில் அண்டு ஷாம்பூ ரெண்டுமே வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இந்த ஆயிலை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லா ஏஜ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கும் சைனஸ் இருக்குது, ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் பயப்படாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் வந்து எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டால் செஞ்சுருக்கிறதுனால தான் இவ்வளோ நல்லா க்ரீனாக இருக்குது. இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த பிசுப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு ஹெட் மசாஜ் பண்ணுங்கள், ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். இதான் ஷாம்பு வந்து நம்ம சீயக்காய் தேய்ப்போம்ல, சீயக்காயில் என்னென்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதுலேயே வந்து ஷாம்புவாக இவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இது நல்லா பாருங்கள், எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது, நல்லா சூப்பர் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஷாம்பு. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறதுனால நுரெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா அதெல்லாம் நுரை வரும். நல்லா ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஷாம்பு. ஆனால் ஷாம்பு அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு பவுலில் ஷாம்பு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும். இது நார்மலாக எல்லா ஷாம்புக்குமே இது பண்ணுறது, இந்த ஷாம்புக்கு மட்டும் இல்லை, நார்மலாக எல்லா ஷாம்புவுமே அந்த மாதிரி தான். இது ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது தான் இது வந்து அவங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. இதால் ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ரூட்ஸ்லலாம் நல்லா அப்ளை ஆகி நல்லா ஹேர் க்ரோத் ஆக ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க ஷாசார் ஹேர் ஆயில்லேருந்து. இது ரெண்டுமே வந்து 200 ml தான் வாங்கினேன். இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்த ஷாம்பு. இப்போ எனக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரண்ட்லலாம் எனக்கு ஹேரே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நல்லா ஹேர் க்ரோத் ஆகிருக்குது. இது என்னோட ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வீடியோ. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹேர் வந்து தேங்காய் நார் மாதிரி நொரன்னு இருக்கும். எனக்கு இப்போ இந்த ஷாசார் ஹேர் ஆயிலோட ஷாம்பூ அண்டு ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. இந்த குட்டி குட்டியாக இருக்க ஹேர் எல்லாமே இப்போ க்ரோத் ஆன ஹேர் தான். இது என்னோட ஹேர் ஃபால் ஆகுறது முடி, டெய்லிக்கும் இவ்வளோ முடி ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்போ ஹேர் ஃபால் ஆகுறதும் கம்மியாக இருக்குது, ஹேர் க்ரோத் ஆகிருக்கு, டேண்ட்ரஃப்பும் கம்மியாக இருக்குது. இது பழைய இமேஜு. இதெல்லாம் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது. இது பிஃபோர் ஆஃப்டர் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அப்புறம். ஹேர் ஆயிலும் ஷாம்பும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிரும், ஹேர் க்ரோத்து ஸ்டார்ட் ஆகும். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்க புதுசாக ஒரு ஹைபிஸ்கஸ் ஷாம்புவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கும் சாம்பிள் அனுப்புனாங்க, நல்லா இருந்தது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லா இன்னும் ஸ்மூத்தாக சில்கியாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.